இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எஸ்பிஐ பிஓ தான். பேங்க் எக்ஸாம்லேயே கஷ்டமான எக்ஸாம் எது அப்படின்னா எஸ்பிஐ பிஓ தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு கான்செப்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கமோ அந்த அளவுக்கு நம்ம மைண்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸு, அடுத்து மெயின்ஸு, அடுத்து இன்டர்வியூ நடக்கும். சரிங்களா? ப்ரிலிம்ஸ் வந்து 100 மார்க்குக்கு நடக்கும். இது லாஸ்ட் இயரோட கட் ஆஃப். 66.75 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மெயின்ஸுக்கு பாஸ் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு மெயின்ஸில் வந்து 250 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். அதில் 75 மார்க் தான் பாஸ் மார்க்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ வந்து 50 மார்க்குக்கு, அதில் 20 மார்க் வந்து லாஸ்ட் இயரோட பாஸ் மார்க். இந்த மெயின்ஸே இன்டர்வியூ சேர்த்து வர்றதான் ஃபைனல் ஸ்கோரு. அந்த ஃபைனல் ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னா 100க்கு 46 மார்க் எடுக்கணும். சரிங்களா? இது எடுத்தோம் அப்படின்னா ஃபைனல் ஸ்கோரில் நம்ம வந்து செலக்டடாக இல்லையான்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த எஸ்பிஐபிஓவோட ரஃப்பான சேலரி, இது வந்து உண்மையான சேலரி கிடையாது, இதை விட அதிகமாக தான் இருக்கும். ரஃப்பான சேலரி எவ்வளோ அப்படின்னா 92லேருந்து 95K. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு எக்ஸாம் இதுதான் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் 1 இல்லை 2ல் நடக்கும். சரிங்களா? மெயின்ஸ் எக்ஸாம் வந்து செப்டம்பர் 11 இல்லை 12ல் நடக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒரு டென்டேட்டிவ் டேட்டு தான், நம்ம படிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கன்ஃபார்மாக இதே டேட்டில் தான் நடக்குமா அப்படின்னா ஒன் வீக் ஆர் 2 வீக் வந்து முன்ன பின்ன தள்ளி போகலாம். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸுக்கு இன்னும் 126 நாள் இருக்குது. அதே மாதிரி மெயின்ஸுக்கு இதிலேருந்து 40 நாள் கொடுத்துருக்காங்க. சரியா? ரிசல்ட் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கிறதுக்கு அதுக்கு வந்து 166 நாள் இருக்குது. ஓகேவா? இதுக்கு இப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த எக்ஸாமுக்கு நம்ம எலிஜிபிளாக இல்லையா அப்படின்னு. எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக இல்லையான்னு நோட்டிஃபிகேஷனில் தனியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றது எப்படி அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு கான்செப்ட் தெரியும், நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோம், எந்த அளவுக்கு இத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோன்றதை பார்க்குறது. ஓகேவா? எனக்கு தெரியல, நான் வந்து இதுக்கு வந்து ஃபிட் ஆகனா இல்லையா அப்படின்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆப்டிடியூடில் எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு தெரியுமா, இல்லை பாதி டாப்பிக்கை வந்து சோம்பேறிப்பட்டு இது மட்டும் போதும், இதை வச்சு நான் பாஸ் ஆகிக்கிறேன்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நீங்கள் வந்து பாஸ் ஆகிக்கிற மாட்டீங்க. நான் வந்து டைரெக்டாகவே சொல்லிடுறேன், எல்லார மாதிரி சுகர் கோட் பண்ணி நீங்கள் இது பண்ணால் பாஸ் ஆகிடுவீங்க, அது பண்ணால் பாஸ் ஆகிடுவீங்க கிடையாது. இது ஆர்ஆர்பி கிளர்க்கோ ஐபிபிஎஸ் கிளர்க்கோ கிடையாது, இது எஸ்பிஐ பிஓ. சரியா? நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் கான்செப்டில். எல்லா கான்செப்டும் நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா டாப்பிக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு நான் சொல்லலை, எல்லா கான்செப்டும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு எனக்கு இங்கிலீஷில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? ஏன் அப்படின்னா இந்த எக்ஸாமில் இங்கிலீஷ் நிறையா மார்க்குக்கு கேட்பாங்க. ஓகேவா? இங்கிலீஷில் நம்ம வந்து நிறைய மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு இங்கிலீஷ் செக்ஷனில் எடுத்து போட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு. பர்சன்டைல். சரியா? பர்சன்டேஜ் கிடையாது, பர்சன்டைல் 80+ இருக்கா, 90+ இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து எஸ்பிஐபிஓக்கு வந்து படிக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோ கிடையாது, ஒரு மெயின்ஸ் பசில் வந்து செஞ்சு பாருங்கள். சரியா? ஓரளவு உங்களால் க்ளூ எடுத்து எழுத முடியுது, உங்களால் பாதி அளவுக்கு அந்த சம்மை செய்ய முடிஞ்சாலே போதும். ஆன்சர் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உங்களால் க்ளூ எடுத்து எழுத முடியுது, அந்த சம்மை உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னாலே போதும். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு. நமக்கு நம்மளே எலிஜிபிளாக இல்லையா, இந்த புதக்குழியில் காலை விடுவோமா வேணாமான்னு செலக்ட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது யாருக்கு அப்படின்னா இது 3லையுமே நான் ஃபெயிலுங்க. நான் இன்னும் ஆப்டிடியூட் பாதி படிக்கலை, இங்கிலீஷே எனக்கு உருப்படியாக வராது, மெயின்ஸ் பஸ்ஸில் பார்த்தாலே பயம், பாதியிலே நான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு இப்போ நான் போடுறேன்ல இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு போய் ஒரு எஸ்பிஐ பிஓ, சரியா, எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸோட ஃபுல் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நிறையா பேர் கேட்குறீங்க எந்த சோர்ஸில் வந்து நான் படிக்கணும் அப்படின்னு. நான் படித்தப்போ ஆலிவ் போர்டில் படித்தேன், ஆனால் அதே தான் எல்லோரும் படிப்பாங்க. எக்ஸாம் லெவலில் ஆலிவ் போர்டு கிடையாது. எதில் படிக்கலாம் அப்படின்னா ப்ராக்டிஸ் மார்க்குன்னு சொல்லி ஒன்று இருக்கும். சரியா? ஒரு ஆப்பு. அதில் இப்போ வந்து 62% வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இந்த ஆப்பெல்லாம் விற்கலை, இப்போ தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதனால சொல்கிறேன். 62% ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. அது பேர் வந்து பேங்கிங் டெஸ்ட்டு பர்ச்சேஸில் போய் பேங்கிங்கில் வந்து 3வது ஆப்ஷன்
சரி 3 ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருப்பான், செகண்ட் ஒன்று கொடுத்துருப்பான், தேர்ட் இதில் வந்து போயிட்டு அவன் கொடுத்த ஏதோ ஒரு கோடு கொடுத்துருப்பான். அதை போட்டிங்க அப்படின்னா ரூ. 530 அதை வாங்கிக்கிடலாம். சரி இப்போ தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படி தெரியுமா, இந்த கோடு இருக்குது ஆஃபர் வரும்னே தெரியாமல் ஃபுல் காசுக்கு வாங்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் போயிட்டு உங்களுக்கு வந்து எந்த சோர்ஸுமே இல்லை, இனிமேல் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இது வாங்கிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு போட்டுட்டு அந்த டெஸ்ட்டில் வந்து நான் இவ்வளோ மார்க் எடுக்கணும், இத்தனை பர்சன்டேஜ் எடுக்கணும் அப்படின்றதுக்குலாம் இந்த டெஸ்ட்டு கிடையாது. என்ன உங்களோட நாலேஜை வந்து செக் பண்ணுறதுக்கு தான் இந்த டெஸ்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு நோட்டு போட்டுக்கோங்க, ஒரு புது நோட்டு வாங்கிக்கோங்க. நோட்டை எடுத்துகிட்டு எழுதுங்க. ஃபஸ்ட்டு எதுலலாம் சொதப்பியிருக்கீங்கன்னு எழுதுங்க. நெக்ஸ்ட்டு எதுலலாம் நம்ம இன்னும் ஒர்க் பண்ணணும், இது என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்தில் தப்பு பண்ணியிருப்போம் அது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து சில்லி மிஸ்டேக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு தெரிஞ்ச டாப்பிக்கில் என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு உண்மையிலேயே உங்களுக்கு இந்த டாப்பிக்கே தெரியல, எப்பயுமே ஸ்கிப் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இன்றைக்கும் ஸ்கிப் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்லாம் என்னென்னு எழுதி வைங்க. சரியா? இதெல்லாம் அந்த நியூ நோட்டோட ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் அந்த நோட்டை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜில் வந்து இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. நீட்டாக எழுதி வைங்க பொறுமையாக, இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பண்ணணுன்னா பண்ணுங்கள். ஓகேவா? நான் வந்து ஒரு தடவை ஒருத்தவங்க வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன், எனக்கு அது ரொம்ப ஈகோ ஹிட் ஆயிடுச்சு. அதில் நான் என்ன பண்ணேனோ அதை நான் அடுத்த தடவை வந்து கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிட்டேன். ஓகேவா? அதே தான் இதுவும். எதெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எழுதுனீங்களோ அந்த டாப்பிக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எதெல்லாம் தெரியலையோ அந்த டாப்பிக் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த 1 மந்த்துக்குள்ளே இதை ஃபினிஷ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஓகேவா? அடுத்து ஃபைண்ட் யுவர் சோர்ஸ். நான் அதே சொல்லிட்டேன், இது வாங்கன்னா வாங்கலாம், இல்லையா உங்களுக்கு ஆலிவ் போர்டு பிடிச்சிருக்குன்னா ஆலிவ் போர்டு வாங்குங்க. அதுலேயும் ஆஃபர் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க. ஃபுல் காசு 1200 3000 கட்டிக்கிட்டு இருக்காதீங்க. ஆஃபர்னால் 749 எப்போ வருதோ அப்போ வாங்கிக்கோங்க 1 இயருக்கு. சரியா? நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்கும், இது 2ம் தான். இதை விட ஈஸியானது தான் டெக்ஸ்ட் புக்கு. அதிலலாம் படித்து யாரும் பாஸ் ஆனதான் நான் கேள்வியே படலை. ஓகேவா? காலத்துலலாம் ஆலிவ் போர்டில் படித்து பாஸ் ஆகிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த ஆலிவ் போர்டில் படிக்கிறவனே பாஸ் ஆகலை. ப்ராக்டிஸ் மார்க் வந்து எல்லாத்தையும் விட கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். கொஸ்டின்லாம் வந்து கொஞ்சம் ஹை லெவலாக இருக்கும். இதை வந்து எல்லாருமே அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 3லையுமே நான் தேறிட்டேன். எனக்கு ஆப்டிடியூடில் எல்லா டாப்பிக்குமே தெரியும். இங்கிலீஷில் நான் ஓரளவு பக்காவாக பண்ணிடுவேன். மெயின்ஸ் பஸ்ஸெல்லாம் வந்து எனக்கு க்ளூ எடுத்து எழுத தெரியும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப்பு அப்போமா ஏதாவது ஒரு டெஸ்ட் சீரிஸ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து ஃபார்மெட், இப்படி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். நானும் இதை தான் இந்த வருஷம் பண்ண போகிறேன். சரியா? எவ்ரி சாட்டர்டே, எல்லா சாட்டர்டேவும் காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஒரு மெயின்ஸ் டெஸ்ட்டு போட போகிறோம். சரிங்களா? போட்டு சண்டே லீவு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சண்டே லீவ். எதை பற்றியுமே யோசிக்கக்கூடாது. எந்த அளவுக்கு மைண்டுக்கு நம்ம ஃப்ரீ ஸ்பேஸ் தரமோ அந்த அளவுக்கு தான் அது ஒர்க் பண்ணும். நான் உடனே போட்டுட்டு அன்னைக்கே ரிவ்யூ பார்ப்பேன், அன்னைக்கே தள்ளிடுவேன் அப்படின்னா ஒரு நாள் வேணால் பண்ண முடியும். இதை நம்ம இன்னும் அடுத்து கிட்டத்தட்ட 150 நாளைக்கு பண்ணணும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம வண்டிக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் ஓடும். சரியா? சண்டே ஃபுல் ரெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு மண்டேலேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. சரியா? இந்த மெயின்ஸ் டெஸ்ட்டுக்கு நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். அப்பையும் நான் ஒரே நாளில் பார்க்க போகிறேன்னா அப்படின்னா கிடையாது. மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஒரு பஸ்ஸில் நான் 1 மணி நேரம் உட்காந்து செஞ்சாலும் என்னால் அதை உருப்படியாக புரிஞ்சிக்க முடியுதான்னு பார்க்கணும். அதுக்கு தான் நான் 2 ஹவர்ஸ் பெர் டேன்னு போட்டிருக்கேன். 2 மணி நேரம் நான் டைம் வச்சு கரெக்டாக 2 மணி நேரம் படிப்பேன் அப்படின்னா அதெல்லாம் இல்லை. 2 மணி நேரத்துக்குள்ளே நான் வந்து ரிவ்யூ பார்க்க போகிறேன். ஃபுல்லாலாம் ரிவ்யூ பார்க்க போகிறதில்ல. எதெல்லாம் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கோ ஒன்றா பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒரே நாளில் எல்லாத்தையும் பண்ண போகிறதில்ல. ஒரு கொஸ்டின் பண்ணாலும் அதை நீட்டாக பண்ணணும். சரியா? இந்த ஒரு வார்த்தைலாம் ட்ரெண்ட் ஆச்சுல, புனிதமாக பண்ணணும் அப்படின்றது, அந்த மாதிரி நீட்டாக ப்ராப்பராக பண்ணணும். சரியா? ஒன்று படித்தாலும் போதும், அது எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக பண்ணுறோமோ அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நான் 10 டெஸ்ட்டு போட்டுட்டு உருப்படியாக பண்ணாமல் எக்ஸாமுக்கு போனேன்னா வேஸ்ட்டு தான். சரியா? நெக்ஸ்ட்டு அந்த நோட்டு சொன்னேன்ல, இந்த நோட்டை எப்பயுமே கையில் வச்சுக்கோங்க எக்ஸாம் வரைக்கும். என்கிட்ட இதே மாதிரி ஒரு 5-6 நோட் இருக்குது. சரியா? மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். சரியா? 5 நாள் டைம் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா அதே தான், எங்கே நம்ம மிஸ் பண்ணோம், தெரிஞ்ச விஷயத்த எங்கே நம்ம மிஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட சில்லி மிஸ்டேக்லாம் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு எதெல்லாம் ராங்கு, தப்பான விஷயமோ அதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிங்க. செஞ்சு அதில் சம்மரி எழுதுங்க. நான் இந்த கொஸ்டினுக்கு இந்த தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதணும். இந்த 5மே ஒரே நாள் பண்ண போகிறதில்ல. இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப். இப்போ இது ஒரு நாள் பண்ணீங்க அப்படின்னா இதை ஒரு நாள் பண்ணுங்கள், இது ஒரு நாள் பண்ணுங்கள். சரியா? நெக்ஸ்ட்டு எதெல்லாம் அட்டன் பண்ணலையோ, இதுதான் அதிகமான டைம் தேவைப்படும். இதுக்கு 2 நாள் வச்சுக்கோங்க.
எதெல்லாம் அட்டென்ட் பண்ணலையோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து அட்டென்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். தெரிஞ்ச விஷயம் ஃபஸ்ட்டு. இது என்னது? தெரிஞ்சதை நமக்கு அட்டென்ட் பண்ண முடியலாமல் இருக்கும்ல, டைம் போயிருக்கும், இல்லை அந்த இடத்துல பதட்டமாக இருக்கும், அதெல்லாம் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, எதெல்லாம் நான் அட்டன் பண்ணலை, அது வந்து எனக்கு தெரியாது, நான் அதை படிக்கலை, எனக்கு தெரியாதுன்றதை வந்து கற்றுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு 5 நாள் போதுமா? கிட்டத்தட்ட 10 hours. ஓகேவா? இதை தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸு. கரண்ட் அஃபேர்ஸ்னோடனே எல்லோரும் ரொம்ப ஆர்வமாகி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து எழுதுனா நான் வந்து பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு நிறைய டயத்தை கரண்ட் அஃபேர்ஸில் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. சரியா? பேங்க் எக்ஸாமில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஆன் சீசன், நெக்ஸ்ட்டு ஆஃப் சீசன். சரியா? எக்ஸாம் இருக்கிறது தான் ஆன் சீசன். ஆஃப் சீசன்றது இப்போ நம்ம இருக்கோம்ல, ஜான் டு ஜூன் வரைக்கும் இருக்கிறது தான் ஆஃப் சீசன். ஓகேவா? இதில் யார் ஒழுங்காக ப்ராப்பராக படிக்கிறானோ அவன் எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவான். சரியா? இந்த இடத்துல நின்றுட்டு நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எழுதுறேன், நோட்டு போட்டு டெய்லி எல்லா பேஜில் இருக்கிறத எடுத்து எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா பயங்கர வேஸ்ட்டு. ரீடு கரண்ட் அஃபேர்ஸ், அதான் நான் எடுத்து போட்டதே. ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸை ரீட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே தெரியும், நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண சொல்லுவாங்க, அது சரியான இரிட்டேட்டிங்கான விஷயம். அஃபேர்ஸ் க்ளவுடுன்னு ஒரு ஆப் இருக்கும், அதில் ரீட் பண்ணலாம். இல்லை நிறைய இப்போ நார்மலான டெஸ்ட் ஆப்லேயே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வருது. இது எதுக்கு ரீட் பண்ணுறோம் அப்படின்னா படிக்கிறதுக்கோ இல்லை எக்ஸாமில் போய் அட்டன் பண்ணுறதுக்கோ கிடையாது. அந்த கரண்ட் அஃபேர்ஸில் வர வார்த்தைகளோட நம்ம ஃபெமிலியர் ஆகிறதுக்கு தான். சரியா? டெய்லி ரீட் பண்ணணும் அப்படின்னா டிசிப்ளினாக பண்ணணும். 5 நிமிஷம் தான் ஆக போகுது. சரியா? நெக்ஸ்ட்டு டோன்ட் ரைட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எனக்கு வாசிச்சுட்டு இருக்கப்போ இது எனக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக தெரியுது, இதை நான் எழுத போகிறேன் அப்படின்னா எழுதக்கூடாது, எழுதாதீங்க. நெக்ஸ்ட்டு ரிவ்யூ வீக்லி பிடிஎஃப். அதே இதில் டெய்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க வாசிக்கிறதுக்கு, வீக்கெண்டில் சண்டேல ஒரு பிடிஎஃப் கொடுப்பாங்க. இதெல்லாம் வாசிச்சுட்டு அந்த சண்டே பிடிஎஃபையும் வாசித்து பாருங்கள். ஓகேவா? வாசிக்கிறப்ப இதில் படித்ததெல்லாம் நமக்கு ஞாபகம் வருதா அப்படின்றது. நெக்ஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. சரியா? மந்த்லி தான் டெஸ்ட்டு போட போகிறோம். இப்போ வந்து மார்ச் மாதம் அப்படின்னா மார்ச் மாதம் கடைசியில் டெஸ்ட் இருக்கும். அஃபேர்ஸ் க்ளவுட்லேயே பாருங்கள், அதுலேயே டெஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்களா, அந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். அட்டன் பண்ணிவிட்டு எதெல்லாம் தெரியுது, நமக்கு இன்னும் எதெல்லாம் வந்து ஞாபகம் வருது, நம்ம மூளை வந்து எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுது அப்படின்றத நம்ம தான் டெஸ்ட் பண்ணி கற்றுக்கிறணும். எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற முடியலையோ அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். டார்கெட் வந்து 5 மார்க்கு தான். சரியா? மெயின் எக்ஸாம்லேயே சொல்கிறேன். நான் வந்து 50க்கு 50லாம் எடுக்க போகிறேன்னு கிடையாது. எப்பயுமே கட் ஆஃப் வந்து 1 மார்க்கு, 2 மார்க்கு, 5 மார்க்கு தான் வைப்பாங்க. 5 மார்க்லாம் மேக்ஸிமம் நான் கேள்விப்படவே இல்லை. சரியா? 5 மார்க்கு தான் எடுக்க போகிறோம். ஓகேவா? 5 மாதத்துக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படித்து 5 மார்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே நேக்கு தெரிஞ்சிடும் எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது. சரியா? நெக்ஸ்ட் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இப்படி தான் பண்ணேன். நீங்கள் போய் எக்ஸாமில் வந்து எஸ்ஸே எழுத போகிறது கிடையாது. எல்லா டீட்டெயிலையும் சின்ன சின்ன டீட்டெயிலையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இப்போ என்னது, இந்தியாவோட கேபிட்டல் டெல்லி அப்படின்னு ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை ஒருத்தன் மனப்பாடம் பண்ணி அதையும் நோட்டில் எழுதிக்கிட்டு இருப்பான். வேறு யாரும் இல்லை, நான் தான். ஆனால் அதை போய் கேட்பாங்களா? இப்போ நீங்களே ஒரு கொஸ்டின் எடுக்க போகிற ஆளாக இருக்கீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த கொஸ்டின் எடுத்தால் எல்லாரையும் வேலைக்கு எடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? எதுவுமே யார் வந்து மிஸ் பண்ணுவா, எந்த இடத்துல எந்த டீட்டெயிலை யார் மிஸ் பண்ணுவாவோ அதை தான் நம்ம கொஸ்டினாக கேட்பாங்க. சரியா? அதை தான் நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிறோம். நான் வந்து எஸ்ஸே எழுத போகிற மாதிரி எல்லா டீட்டெயிலையும் ஞாபகம் வச்சுக்கிட்டா மைண்டு இங்கே தாங்காது. நெக்ஸ்ட்டு இதே தான், தே டோன்ட் ஆஸ்க் வாட் எவ்ரி ஒன் ஆல்ரெடி நோ. சரியா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த அவங்க கண்டிப்பாக கேட்க போகிறது கிடையாது. எல்லாரும் எங்கே மிஸ் பண்ணுவானோ அதை தான் கேட்க போகிறாங்க. நெக்ஸ்ட் மெமரைஸ் நம்பர்ஸ். சரியா? இங்கே தான் நான் அடி வாங்கினது. எல்லா நம்பரையுமே ஞாபகம் வச்சுக்கிறணும். இப்போ ஒரு பட்ஜெட்டில் இவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்காங்க, இப்போ ஒரு ரோடு போடுறதுல எவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்காங்கன்னா அந்த காசை கண்டிப்பாக கேட்பான். ஓகேவா? கண்டிப்பாக அதுலேருந்து 5 கொஸ்டின் வரும். சரியா? அதை எப்படியாவது நம்ம தான் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டெய்லி ஷெட்யூல். டெய்லி என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரீட் எனிதிங் ஃபார் 10 minutes. எனிதிங்னு சொல்லிட்டேன். சரியா? நான் வந்து எடிட்டோரியல் ரீட் பண்ண போகிறேன், நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது உங்கள் இஷ்டம். ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது நம்ம மைண்டை சந்தோஷமாக வச்சுக்கிறணும், ஃப்ரீயாக வச்சுக்கிறணும். ஓகேவா? எடிட்டோரியல் எடுத்து நான் டெய்லி காலையில் ரீட் பண்ணிடுவேன், நான் அந்தளவுக்கு வந்து பயங்கரமான ஆள் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். என்னால் பண்ண முடியாது. சரியா? நான் வந்து ஏதாவது புக்ஸ் வந்து ரீட் பண்ணுவேன். புக்குனா ஒரே பெரிய புக் அப்படிலாம் இல்லை, கதை புக்கு தான். இங்கிலீஷ்லேயே கதை புக் என்கிட்ட நிறையா இருக்குது, நான் அது ரீட் பண்ணுவேன். டெய்லி 1 பேஜோ 2 பேஜோ கதை எந்த அளவுக்கு விறுவிறுப்பாக போதோ அந்த அளவுக்கு ரீட் பண்ணிக்கலாம். எனிதிங் ஃபார் 10 நிமிஷம். சரியா? இந்த 10 நிமிஷன்றது ரொம்ப ஈஸியில் இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போர் அடிக்கிற டயத்தில் இந்த 10 நிமிஷத்தில் இதை ரீட் பண்ணிடலாமா?
முக்கியமான விஷயம் எல்லாரும் சொல்லுவாங்க, ஃபோன் நோண்டாதீங்க, யூடியூப் பார்க்காதீங்க, வேறு என்ன சோஷியல் மீடியாவிலேருந்து வெளியில் வாங்கணும். அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. விஷயம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வேகமாக எந்திரிங்கன்னு சொல்லுவாங்க. பண்ணவே முடியாது. அதவே நம்மளால் ஃபஸ்ட்டு பண்ண முடியாது. எடுத்த உடனே தோல்வி. முதற்கோணல் முற்றிலும் கோணல். காலையில் வேகமாக எந்திரிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி நாள் ஃபுல்லாக படிக்க மாட்டோம். ஐயோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளையே நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். சரியா? எதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாதோ அதெல்லாம் பண்ண வேணாம். சரியா? நம்ம மைண்டை ஏமாற்றி என்னெல்லாம் பண்ண முடியுதோ அதெல்லாம் பண்ணிக்கிறோம். 10 நிமிஷம் ஈஸி தானே ரீட் பண்ணுறது. ஃபோன்லேயே நிறைய கதை இருக்கும், ரீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு புட் ப்ரிலிம்ஸ் பசில். சரியா? ஏதாச்சும் ப்ரிலிம்ஸ் பசில் 2 போடுங்க. இப்போ நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே வந்து ஏதாவது பிடிஎஃப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பிடிஎஃப்லாம் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். சரி, அதில் ரெண்டே 2 ப்ரிலிம்ஸ் பசில் போட எவ்வளோ நேரம் ஆக போகுது? ப்ரிலிம்ஸ் பசில் போடுறதுக்கு நான் என்ன சொன்னேன்? 1.5 நிமிஷம் தான். சரியா? அதை போடுறதுக்கு 1.5 நிமிஷம் போட்டுட்டு நான் வந்து ரிவ்யூ பார்க்குறேன். மேக்ஸிமம் 20 நிமிஷம். சரியா? ஒரு பசிலுக்கு 10 நிமிஷம், 2 பசிலுக்கு 20 நிமிஷம். செய்கிறதுக்கு இல்லை, செஞ்சுட்டு ரிவ்யூ பார்க்குறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெசிட். எது அப்படின்னா ஸ்கொயர் க்யூப் டேபிள். இதெல்லாம் வந்து டெய்லி பண்ணணும். டெய்லி ஸ்கொயர் க்யூப் வந்து எழுதி வச்சிட்டிங்கன்னா அதை ஒரு தடவை டெய்லி எடுத்து வாசிக்கணும். சரியா? ஒரு பேப்பரில் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வாசிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? மிஞ்சி போனால் 5 நிமிஷம், இல்லையா ஒரு 10 நிமிஷமே வச்சுக்கோங்க. இது சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா இருக்க டயத்தில் பண்ணிடலாமா? இதுக்கெலாம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த 8 மணிலேருந்து நான் 11 மணி வரையும் படிக்க போகிறேன், 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் படிக்க போகிறேன் அப்படின்னா ஒரு நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம். டெய்லியெல்லாம் பண்ண முடியாது. சரியா? எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் பண்ணணும். நான் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு இதை பண்ண போகிறேன் அப்படின்னா பண்ணிடலாமா? டெய்லி சாப்பிட்டதுக்கப்புறம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் செக்ஷனல். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு டெய்லி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். ஒரு நாள் ரீசனிங் போட்டுட்டு ரிவ்யூ பாருங்கள், ஒரு நாள் ஆப்டி போட்டுட்டு ரிவ்யூ பாருங்கள், இல்லையா இங்கிலீஷ் போட்டுட்டு ரிவ்யூ பாருங்கள். டெஸ்ட்டு போடுறதுக்கு 20 நிமிஷம். சரியா? படிக்கிறதுக்கு நல்லா ஹை மோட்டிவேஷன் தான் இருக்குமா? ஒரு நாளில் இப்போ நீங்கள் பேங்க் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு டயத்தில் வந்து நான் படிக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்களே, அந்த டயத்தில் இந்த செக்ஷனல் டெஸ்ட்டை போடுங்க. நெக்ஸ்ட்டு 30 நிமிஷம் தான் இதை ரிவ்யூ பார்க்குறதுக்கு. சரியா? 30 நிமிஷத்தில் ரிவ்யூ பார்த்துட்டு ரைட் பண்ணணும். எப்படி ரைட் பண்ணணும்னு சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு எதை மிஸ் பண்ணீங்கன்னு ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சில்லி மிஸ்டேக்கை ரைட் பண்ணணும். தப்பான விஷயம் என்ன பண்ணோம், தப்பானதுக்கெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு சம்மரி எழுதணும். நெக்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு நான் அட்டன் பண்ணாதது எதுன்னு பார்க்கணும், எனக்கு தெரியாமல் நான் அட்டன் பண்ணாததை கற்றுக்கிறணும். இதுதான் இந்த ரைட்டுக்குள்ளே இருக்க விஷயம். சரியா? நெக்ஸ்ட்டு அந்த மெயின்ஸ் டெய்லி ரிவ்யூ. இங்கே சொன்னேன்ல அந்த 2 மணி நேரம், அதுதான் இங்கே போட்டிருக்கேன். மெயின்ஸு டெய்லி ரிவ்யூ பண்ண போகிறோம். சரியா? ப்ராப்பராக பண்ணணும். ஓகேவா? பொறுமையாக லேசியாக எவ்வளோ நேரம் வேணாலும் இதை வந்து பண்ணலாம். அதுக்கு தான் இந்த 2 மணி நேரம் தான் த்ரெஷோல்டு, மேக்ஸிமம் டைம். அதுக்குள்ளே பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். சரியா? இதெல்லாம் நீங்கள் சேர்ந்து பண்ணாலே மொத்தமே 225 நிமிஷம். 225 நிமிஷம்னா என்னாச்சு? 3 மணி நேரம் 45 நிமிஷம் படித்தா போதும். எல்லோரும் சொல்கிற மாதிரி 8 மணி நேரம் நான் படித்தேன், 10 மணி நேரம் படித்தேன், 12 மணி நேரம் படித்தேன் அப்படின்னா நான்லாம் ரோபோட் கிடையாது, என்னாலாம் அதை பண்ண முடியாது. சரியா? இந்த 3 ஹார்ஸ் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரே ஸ்ட்ரெச்சில் நான் கண்டிப்பாக பண்ணிக்கிற மாட்டேன். ஒரு நாள் பண்ணுவேன், டெய்லி பண்ணிக்கிற மாட்டேன். அப்போ இதை வந்து என் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் எப்போ முழிச்சிருக்கணும், நான் எப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்போ பண்ணால் போதும். ஓகேவா? இதைத்தான் நம்ம இந்த 166 நாளைக்கும் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த 166 நாளில் எத்தனை வீக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஐடியா சும்மா இப்போ நம்ம ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல, அதைத்தான் மறுபடியும் சொல்ல போகிறேன். சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் நான் 3.5 மணி நேரத்தை வந்து பண்ண போகிறேன் அப்படின்னா நாளைக்கு பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நாள் மோட்டிவேஷனில் பண்ணிடுவோம். என்றைக்கெலாம் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கீங்களோ அன்றைக்கெலாம் ஒரே ஸ்ட்ரெச்சில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லையா? ஸ்ப்ளிட் இஃப் லேசி. ரொம்ப சோம்பேறியாக இருக்குது, எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் சோம்பேறியாக இருக்குது அப்படின்னா அந்த டயத்தில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இது 2 வந்து இப்போ பண்ண போகிறேன், அடுத்த 2 அப்புறம் பண்ண போகிறேன். இதெல்லாம் டெய்லி எவனுமே பண்ண மாட்டான். பண்ணணும். பண்ணால் தான் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். சரியா? அந்த லாஸ்ட் மெயின்ஸு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டூ எனி 3 இஃப் நாட் இன்ட்ரெஸ்டட். எனக்கு இன்றைக்கி படிக்கிறது இன்ட்ரெஸ்டடே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இருக்கும். சரியா? அன்னைக்கு வந்துட்டு ஏதாச்சும் 3 மட்டும் பண்ணுங்கள், 3 விட்டுருங்க. ஏதாச்சும் 3னா என்ன பண்ணலாம்? ஈஸியானது 10 நிமிஷத்துக்கு எதையாவது வாசிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கொயர்ஸ் அண்ட் க்யூபை ஈஸியாக சொல்லிடலாம். அடுத்து இது இருக்குல்ல, இதில் ஏதாச்சும் ஒன்றை மட்டும் ஒரு நாளைக்கு பண்ணுங்கள். இது 2 கண்டிப்பாக பண்ணிடுவீங்க, ஏன்னா இது ரொம்ப ஈஸி. மிச்சம் இருக்குல்ல, இதில் ஏதாச்சும் ஒன்று மட்டும் பண்ணுங்கள். ஓகேவா? எப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடே இல்லை அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு
ஏற்கனவே சொல்லிட்டேன், டோன்ட் ஸ்கிப் மெயின்ஸ் ரிவ்யூ இஃப் யூ வாண்ட் ஜாப் திஸ் இயர். சரியா? மெயின்ஸ் ரிவ்யூவை ஸ்கிப் பண்ணக்கூடாது. யார் வேலை கண்டிப்பாக வேணும் அப்படின்னா பண்ணக்கூடாது. கஷ்டமாக தான் இருக்கும், உட்காரவே முடியாது, எரிச்சலாக தான் இருக்கும், சம்முக்கு ஆன்சரே வராது, தலை வலிக்கும், பசிக்கும், தூக்கம் வரும். வேலை வேணும்னா என்ன பண்ணுறது, பண்ணி தானே ஆகணும். இதுதான் பிளானு. இப்போ 1 மந்த்துக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். செட் ஆச்சுன்னா இதிலே ஸ்டிக் பண்ணிக்கிறோம். இல்லையா அடுத்த மாதத்துக்கு புது பிளானோட வருவோம். கோல் என்றைக்குமே ஒன்று தான். பிளானை வேணால் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். நம்ம கோலை ரீச் பண்ணுற வரைக்கும் நம்மளால் என்னென்னலாம் பண்ணி அங்கே போக முடியுதுன்னு தான் பார்க்கணுமே தவிர, இது பண்ணேன் இது வரல அதனால் என் கோலை மாற்ற போகிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து ரெகுலராக கிளாஸஸ் பார்க்கலாம். எஸ்பிஐ பிஓக்குனே பார்ப்போம். ஓகேவா? எஸ்பிஐ பிஓவோட பசில்ஸ் பார்க்கலாம். எஸ்பிஐ பிஓக்குன்னு ஆப்டி இருக்கும்ல, ஆப்டி மெயின்ஸு அது எல்லாமே பார்க்கலாம். சரியா? அவ்வளோதான்.